ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: மஞ்சள் தூள், உப்பு, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய், நல்லெண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 1/2 கிலோ. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, சீரகம், பட்டை, 1 கிராம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 8 வரமிளகாய் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் 1 கை சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்க்கல, இனிமேல் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ சிக்கன் ஒரு பதத்துக்கு வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்குங்க. சீரகம், சோம்பு, மிளகு இது 3ஐயும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணிலாம் வத்துனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க சர்வ் பண்ணலாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது எப்படி இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல டேஸ்டியான ரெசிபியை நம்ம சேனலை பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you friends.